ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட சர்க்கரையே சேர்க்காமல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டரு கெட்டி பால் எடுத்துருக்குறேன். இப்போ அதை நல்லா சூடு பண்ணி ஒரு பக்கம் இது கொதி வரட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேனில் வந்து முந்திரி, பாதாம், கொஞ்சம் பிஸ்தா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா ஆறினோடனே நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம சேமியா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது சேமியா நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஒரு 4-5 இலைச்சி எடுத்து அந்த ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா நைஸாக, ரொம்ப நைஸால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ சேமியா நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற பால் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் பாலில் சர்க்கரை சேர்க்கல, ஒரு சொட்டு கூட இதில் சர்க்கரை சேர்க்கல. இப்போ இதை எடுத்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேமியாவில் வந்து சேமியா ஃபஸ்ட்டே வறுத்துருக்குறோம். கொதிக்கிற பால் சேர்த்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு கெட்டி பட்டுரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் 1.5 லிட்டர் பால் இப்போது இதை பாயசத்தில் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் சேர்த்துட்டு 1/2 லிட்டருக்கு சூடு ஆகிட்டு இருக்குது. தேவைப்பட்டால் சேர்க்கலாம். இப்போ மில்க் மேட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு மில்க் மேட் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சில்லுன்னா வச்சிடலாம். நல்லா ஆறின உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் மில்க் மேடில் ரொம்ப சுகர்லெஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.